நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போனாலும் சரி, ஒரு லேப்டாப் வாங்க போனாலும் சரி, ஏன் ஒரு சாதாரணமாக ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜ் இல்லை ஒரு ஃபேன் வாங்க போனால் கூட நீங்கள் கேட்குற ஒரே வார்த்தை ஏஐ. வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பிசி நேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம இன்றைக்கி பொதுவாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஏஐ. முதல்ல ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதோட வரலாறை பற்றி தெரிஞ்சே ஆகணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ. 1956 தான் உங்களுக்கு முதலாக ஜான் மெக்கத்திங்கிறவர் தான் உங்களுக்கு ஏஐங்கிற ஒரு பேர் உருவகத்தையே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1956லேருந்து 70ஆம் ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஏஐ இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட ஒரு செஸ் கேம், அது மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டாக க்ரோத் ஆனதே 1970 காலகட்டத்தில் தான். மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வாய்ஸ் ரெகக்னைசேஷன், இமேஜ் ரெகக்னைசேஷன். வாய்ஸ் ரெகக்னைசேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு வாய்ஸை கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஒரு சிம்பிளான லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இமேஜ் ரெகக்னைசேஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு ஃபோட்டோ நம்ம ஒரு ஏஐட்ட கொடுக்குறோம்னா அது என்னங்கிறத தெளிவாக பார்த்து சொல்கிறது தான் இமேஜ் ரெகக்னைசேஷன். குறிப்பாக சொல்லணும்னா டீப் லேர்னிங் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணுற வாய்ஸ் அசிஸ்டன்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அலெக்ஸா, சிரி, இது மாதிரியான நிறைய வாய்ஸ் அசிஸ்டன்ட் இப்போ வந்துருச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பார்க்குற டெஸ்லா கார்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தன்னால் ஓடுறதுலாம் அதெல்லாம் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். A few minutes later. அது எல்லாமே உங்களுக்கு டீப் லேர்னிங் மூலியமாக தான் அச்சீவ் பண்ண முடியும். இது ஓகே ப்ரோ, ஆனால் எப்போ ப்ரோ நம்ம யூஸ் பண்ணுற ChatGPT வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2020ஆம் ஆண்டு. அதுக்கு பேர் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐயில் உங்களுக்கு நிறைய ஏஐஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ChatGPT, ஜெமினை, அதுக்கப்புறம் குரூப் இப்போ வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஏஐஸ் இப்போ இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐனா 9 சிம்பிள் தான். நீங்கள் கொடுக்குற கமாண்டுக்கு அதே ஆன்சர் தரும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட்டருமே வந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கிப்லி எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கேம்ஸில் என்ன ப்ரோ ஏஐ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் விளாட்ற செஸ் கேம், சின்ன வயசில் விளாண்ட செஸ் கேம்லேருந்து இப்போ விளாட்ற AAA டைட்டிலேருந்து உங்களோட மொபைல் கேம்ஸ் வரைக்குமே ஏஐ தான் யூஸ் ஆகுது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா மொபைல் கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் உங்களுக்கு பாட்டுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஏஐ தான். அதே மாதிரி AAA டைட்டில்ஸ் கேம் விளாட்றீங்கன்னா அதில் நான் பிளேயபிள் கேரக்டர்னு ஒன்று இருக்கும், அதாவது என்பிசியுமே ஒரு ஏஐ கேரக்டர்ஸ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் எப்படி ஏஐ ஒர்க் ஆகுதுன்னு. ஹவு ஏஐ ஒர்க்ஸ். பொதுவாக ஏஐ நீங்கள் ஒரு குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கொடுக்குற டேட்டாவை, இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லித்தர ஒரு வார்த்தை என்னென்னா அப்பா, அம்மா. அந்த அம்மா அப்பாவை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லித்தரதுக்கு கொடுக்குறது தான் ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த அம்மா அப்பாங்கிறது தான் ஒரு டேட்டா, உங்கள் குழந்தை தான் ஒரு ஏஐ அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கு திரும்ப அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தை அப்பா அம்மாங்கிற ஒரு வார்த்தையை கற்றுக்கும். இதுதான் அப்படி ஏஐக்கும் பொருந்தும். ஏஐயும் அப்படி தான். நீங்கள் கொடுக்குற ஒரு டேட்டாவை அது திரும்ப ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் ஆகின பிறகு உங்களுக்கு டேட்டாவை அது வெளியே கொடுக்கும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு குறிப்பான விஷயத்தை கவனிச்சே ஆகணும். ஏஐ வந்து ஹியூமன் பிரெயின் அளவுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் சில விஷயங்களில் முடியும். பட் ஆனால் ஹியூமன் பிரெயின் அளவுக்கு ஃபுல்ஃப்ளெஷ்டாக அதால் பண்ண முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா ஹியூமனால் தன்னால் யோசிக்க முடியும், ஆனால் ஏஐயால் முடியாது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அவ்வளவுக்கு கிரைண்ட்
நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன தவறுல இருந்து அதை நீங்க திரும்ப கத்துக்குவீங்க. ஆனா ஏஐயால அதை பண்ண முடியாது. அதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதுதான் அடுத்த வருஷம்னா கூட வரலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம். பட் ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு உள்ள வரைக்கும் ஹியூமனால தன்னால யோசிக்க முடியும், ஆனா ஏஐயால முடியாது. இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். இப்படிதான் ஏஐ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஏஐ ஒர்க் ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம பயப்படுறது ஏஐ பற்றி தான். ஸ்கேரியஸ்ட் திங்ஸ் அபவுட் ஏஐ. நீங்கள் ஒரு 2015 அப்போ அல்ட்ரான் படம் பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நடக்குமான்னு. ஆனால் இப்போ அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஒரு 10% நடக்கும் நினச்சிருந்தா கூட, ஆனால் இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்டோம்னா மேக்ஸிமம் 80% அது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கான ஏஐ டெவலப்மெண்ட் இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டதுன்னு வச்சா கூட சரி, அதை கூட விட்டுடலாம். ஆனால் இப்போ உள்ள ஒரு மோசமான விஷயமே வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுமாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. இது இப்போ தான் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியும் நினைக்கிறேன், கிப்லி எஃபெக்ட் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க? அந்த கிப்லி எஃபெக்ட் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டைல், அதாவது ஒரு அனிமியில் உள்ள ஒரு அனிமேஷன் ஸ்டைல். அது ஒரு கிரியேட்டரால் பண்ணப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வந்த புதுசில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க கிரியேட்டரோட வேலைலாம் போயிரும்னு. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லவே இல்லை. ஆர்டிஸ்டாக்கான வேலை இருந்தே தான் ஆகும். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஒரு அனிமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அட்டாக் அண்ட் டைட்டனே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அட்டாக் அண்ட் டைட்டனில் உங்களுக்கு ஒரு எபிசோட் இருக்குது. சரி, ஒரு எபிசோடு கூட விடுங்க, ஒரு 10 நிமிஷம் சீனையே வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கும் உங்களுக்கு 24 ஃப்ரேம் தேவைப்படும். அதாவது 24 ஃப்ரேம் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு 24 இமேஜஸ் வரைஞ்சாதான் ஒரு செகண்டே க்ரியேட் ஆகும். அப்போ அவங்க அந்த ஆர்டிஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு எத்தனை இமேஜஸ் அவங்க வரைஞ்சிருக்கணும். ஏஐயால் அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் அளவுக்கான எமோஷன்ஸை கொண்டு வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கூகுள் விஓ3 நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஹியூமனால் பண்ண முடிகிற அளவுக்கு ஏஐயால் திங்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் முக்கியமான விஷயம், எப்போ நீங்கள் பயப்படணும்னா உங்களோட வேலை ஒரு ஏஐயால் சிம்பிளாக பண்ண முடியுதுன்னா அப்போ தான் நீங்கள் பயப்படணும். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கணும்னு. ஆனால் அதே ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஏஐயால் சிம்பிளாக பண்ண முடிஞ்சுன்னா அப்போ அங்கே உங்களுக்கு வேலையே இல்லை. பட் ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னது என்னென்னா, ஏஐயால் தன்னால் யோசிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஏஐயை ஒரு டூலாக பயன்படுத்திக்கலாமே தவிர ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஏஐயை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏஐங்கிறது வெறும் டூல் தான். அதனால் உங்களுக்கு எந்த வித டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை, உங்களுக்கு அட்வான்டேஜ் மட்டும்தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏஐ இல்லாமல் எத்தனை விஷயத்த நம்மளால் பண்ண முடியும்னு. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏஐ மூலியமாக நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் ஏஐ வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே தவிர அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. அதனால் ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு முதல்ல கற்றுக்குங்க. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படித்து பெரிய ஆளாகணும்டா. குறிப்பாக இப்போ சாம்சிஎஸ் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசியிருப்பார். அது 100க்கு 100 உண்மை. சிறந்த எக்ஸாம்பிள், மெத்தையை வாங்கினேன், தூக்கத்தை வாங்கலை. அதுதான் அந்த கான்செப்ட் தான். மெத்தையை வாங்க முடியும் உங்களால், ஏஐனால தூக்கத்தை வாங்க முடியாது. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது சின்ன தப்பு விட்டுருந்தேன்னா யாராவது தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எடிட்டிங்க்கு எல்லாமே ஓவராக எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு ஆளாக தான் வீடியோவும் எடுக்கிறேன், எடிட்டிங்கும் பண்ணுறேன். அதனால் ரொம்பவுமே டைம் எடுக்குது. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கம்மிலாம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்க்ரீனில் கூட போடுறேன் பாருங்கள், ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.